வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் வெள்ளத்தில் இறங்கி ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து ஜனவரி 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ பேட்டி. பொன்முடி கவனித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஊழல் வழக்கில் மேலும் பல திமுக அமைச்சர்கள் கைதாவார்கள். கிருஷ்ணகிரியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஊழல் செய்பவர்களுக்கு உயர்நீதிமன்றம் தக்க பாடம் புகட்டி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் மீதான வழக்கையும் விரைந்து விசாரிக்க அண்ணாமலை வலியுறுத்தல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி பகுதிகளை பார்வையிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்யும் மத்திய குழு 2 பிரிவாக சென்று சேத விவரங்களை கேட்டறிகின்றனர். வெள்ளம் பாதித்த திருநெல்வேலி சிந்துப்பூந்துறையில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பு. வெள்ளம் வடிந்த நிலையில் 4 நாட்களுக்கு பின் சீரானது தூத்துக்குடி ரயில் நிலையம். இன்று முதல் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தூத்துக்குடி போல்டன்புரத்தில் 4வது நாளாக வடியாத மழை வெள்ளம். சாலைகளில் தேங்கியுள்ள நீரை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி புல்வாவழி உப்பளங்களில் சிக்கிய தொழிலாளர்கள் மீட்பு. படகில் சென்று மீட்ட இந்திய கடற்படையினர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்திலிருந்து ஏரல் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் சேதம். தனித்தீவான ஏரல் நகரம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடிக்கு 19 டன் காய்கறிகள் அனுப்பி வைப்பு. 53 இடங்களில் மலிவு விலையில் விற்பனை செய்கிறது தோட்டக்கலைத்துறை. தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரை மீட்ட இயக்குனர் மாரி செல்வராஜ் மீட்பு படையினருடன் இணைந்து 500 பேரை மீட்டார். தூத்துக்குடியில் 2 நாட்களாக நிலவி வந்த பெட்ரோல் விற்பனை சீரானது. நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோல் நிரப்பிய வாகன ஓட்டிகள். வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் நெல்லை பழைய பேருந்து நிலையம். 2 அடிக்கு நீர் தேங்கியுள்ள நிலையில் ஒரு பகுதியிலிருந்து பேருந்துகள் இயக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் வெள்ளம் குறைந்தது. 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை. வேளாங்கண்ணியில் அதிகபட்சமாக 7.7 சென்டிமீட்டர் மழை பதிவு. நூற்று 43 எம்பிக்கள் இடைநீக்கத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம்.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் தண்டனை இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஒரு மாத காலம் தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அந்த ஒரு மாத காலத்தில் சரணடைவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைய ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இன்று காலை பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கான அந்த தண்டனை விவரம் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என்று தெரிவிக்கப்பட்டு அதற்கான தண்டனை விவரம் இன்று காலை நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கினார். இன்று காலை இந்த தண்டனை விவரம் வழங்கிய போது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி இருவருமே நீதிபதி முன்பு ஆஜராகி இருந்தார்கள். அப்போது இருவருமே அவரிடம் தண்டனை காலத்தை குறைக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அந்த மேல்முறையீடு செய்வதற்கான அந்த கால அவகாசத்தை வழங்க வேண்டும், அது தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை அவர் வைத்தார்கள். அப்போது நீதிபதி ஜெயச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருவருக்குமே அந்த குற்றத்திற்கான தன்மையை பொறுத்து உங்கள் இருவருக்குமே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இருவருக்குமே தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அது மீறும் பட்சத்தில் மேற்கொண்டு 6 மாதம் தண்டனை விதிக்கப்படும். தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இருவருடைய அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தண்டனை அறிவித்தாலும் கூட நீங்கள் நேரடியாக சரண்டர் ஆவதற்கு, அதாவது கீழமை விசாரணை நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆவதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்குவதாக தற்போது தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக இந்த 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். அப்போது பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இருவருக்குமே வழங்கப்பட்ட அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பின் நகல் வந்துள்ளது. அந்த தீர்ப்பின் நகலை பார்க்கும் போது இருவருக்குமே 3 ஆண்டுகள் அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான அந்த அவகாசம் தான் தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. எனவே இந்த 1 மாத காலத்திற்குள்ளாக அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்குள்ளாக இருவரும் விசாரணை நீதிமன்றத்தில் சென்று ஆஜராகவிட்டால் அவருக்கு வாரண்ட் அனுமதி இருவருக்குமே அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் தற்போது இந்த ஒரு தீர்ப்பில் நீதிபதி ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பாலா, மதன், இந்த விவரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சொன்னது என்ன அப்படின்னா, ஜனவரி 2ஆம் தேதி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு அணுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2ஆம் தேதினா அதிலிருந்து சரியாக 20 நாட்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அதை பார்க்க முடியும். கண்டிப்பாக. அதாவது தற்போது உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெக்கேஷன் தற்போது ஆரம்பித்து உள்ளது. அதற்காக தான் இன்று ஸ்பெஷல் பெட்டிஷன், அதாவது அங்கு உடனடியாக சென்று இதற்கான மேல்முறை செய்வதற்கான ஒரு அனுமதியை இன்று உயர்நீதிமன்றத்தில் பெற்றுக் கொண்டார்கள். இதை கொண்டு உச்சநீதிமன்றத்தை அணுகினாலும் கூட இந்த வழக்கில் உடனடியாக ஒரு தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி என்று தான் தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மேல்முறையீட்டுக்கான அந்த நடைமுறைகள் உச்சநீதிமன்றத்தில் 1 மாத காலத்திற்குள் முடியாவிட்டால் அதை காரணமாக கொண்டு மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த சரண்டர் ஆவதற்கான 1 மாத கால அவகாசத்தை மீண்டும் நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைப்பதற்கான ஒரு நடைமுறையும் உள்ளது. எனவே ஒருவேளை 1 மாதத்திற்குள்ளாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மேல்முறையீடு சென்று அங்கு எந்த ஒரு இடைக்கால உத்தரவோ ஒரு ஏதோ வராவிட்டால் அவர்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த சரண்டர் ஆவதற்கான அந்த 1 மாத காலத்தை மீண்டும் நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு மனு தாக்கல் செய்வார்கள். அதை பரிசீலிப்பது தொடர்பான முடிவை இதே நீதிபதி ஜெயச்சந்திரன் எடுப்பார் என்று கூறப்படுகிறது. பாலா, நன்றி. விரிவான விவரங்களுக்கு மதன்.